हुकुम टाइगर का हुकुम. பட் இதுக்குள்ளே படத்தில் வராது டெலிட்டில் ஒரு சீன் போயிடுச்சுன்னாக்கா ட்ரக்கு ஃப்ளிப் ஆகுறப்போ யோகி பாபு உள்ளே இருப்பார். சின்ராஸ் தம்பி, நாங்க நினைச்ச மாதிரியே உங்களுக்கு பரிவட்டத்தை கட்டி மரியாதை செஞ்சிட்டோம். நாங்க செஞ்ச தப்பையெல்லாம் மறந்துட்டு நீங்க பழையபடி நம்ம ஊர் ஜனங்களை அரவணைக்கணும். இந்த ஊருக்கு என்னைக்குமே உங்களோட வழிகாட்டுதல் வேணும் சின்ராஸ் தம்பி. நம்மளாம் ஒரே குடும்பம்னா, இது நாம பிறந்த மண்ணு, அதுக்கு சேவை செய்யாம நம்ம வேற யாருக்கு செய்ய போறோம்? ஐயா பேராண்டி, உன்னை பரிவட்டம் கட்டின கோலத்துல பாக்கும்போது அப்படியே உன் அப்பனையும் பாட்டனையும் பார்த்த மாதிரி இருக்கியா? இங்க வர, இனிமே உனக்கு எப்பவுமே தோல்வியே கிடையாதுயா, வெற்றி தான்யா. மாப்பிள்ள, திரும்பவும் நம்ம ஊருக்குள்ள வந்து உன்னை இந்த பரிவட்டத்தோடு பார்க்கும்போது எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுப்பா. ஆமா சின்ராசு, இழந்தது கிடைக்கிறப்போ நீ எவ்வளவு சந்தோஷப்பட்டியோ நாங்க உன்னோட அதிகமா சந்தோஷப்பட்டோம். மாப்பிள்ள, அப்ப எல்லாரும் கிளம்பலாம் மாப்பிள்ள. போலாமாமா? கொஞ்சம் இருங்கம்மா, இன்னொரு முக்கியமான வேலை பாக்கி இருக்கு. அண்ணா என்னண்ணா, நீங்க சொன்னது எல்லாமே பண்ணியாச்சு. வேடி சட்டையை போட்டாச்சு, பரிவட்டம் கட்டியாச்சு, மாலையை போட்டாச்சு, சாமி கும்பிட்டாச்சு. இதுக்கு மேல என்ன வேலை? என்னையா நானே பேசிட்டு இருக்கேன், நீங்களும் அமைதியா இருக்கீங்க? எல்லாரும் சேர்த்து கேளுங்க. யார் கேட்டா என்னன்னா, நம்ம ஊருக்காரங்க ஆசைப்படுறது தானே கேட்க போறோம். சின்ராஸ் தம்பி என்ன மாட்டேன்னா சொல்ல போது. இருங்க, யாரு கேட்டா? யாராவது கேளுங்களா, கேட்டா தானே என்னன்னு தெரியும். சின்ராஸ் தம்பி, பழையபடி நீங்களே நம்ம ஊருக்கு நிரந்தர தலைவரா இருக்கணும்னு நம்ம ஊர் ஜனங்க எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணிருக்கோம். எங்க ஆசைப்படி நீங்க மறுபடியும் நம்ம ஊருக்கு தலைவரா இருக்கணும். அப்பதான் நாங்க செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்தம் செஞ்ச மாதிரி இருக்கும். போதும், ஊருக்கு நல்லது பண்ணுன்ற எண்ணம் எனக்கும் இருக்கு. ஆனா அது தலைவரா இருந்து தான் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. நான் தலைவனா இல்லாம நானாவே என்னால என்ன பண்ண முடியுமோ நான் பண்ணிடுறேன். இந்த பதவியெல்லாம் வேணா நான் விட்டுருங்க, புரிஞ்சுக்கோங்க. இப்பவே ஒத்துக்குங்க தம்பி, நீங்க தான் இனிமே இந்த ஊருக்கு நிரந்தரமான பஞ்சாயத்து தலைவர். உங்களை மாதிரி ஒருத்தர் எங்களுக்கு கிடைக்க மாட்டாரு. ஒன்று பண்ணுவோமா? என் தங்கச்சி எல்லாத்துலயும் என்னோட கொஞ்சம் புத்திசாலி, நல்லதும் பண்ணோம். குடிமா, நீ தலைவராக இருந்துரு. வேண்டவே வேண்டாம். நான் என் புருஷனுக்கு நல்ல மனைவி அவரை பார்த்துக்கிட்டு உனக்கு பாசமான தங்கச்சியா இருந்தாலே போதும். இதை தவிர வேற எந்த பதவியும் எனக்கு வேண்டாம். வேணும்னா பொன்னிய தலைவராக சொல்லுங்க. ஐயோ, நானா? நான் தலைவர் பதவிக்கெல்லாம் லாய்க்கு இல்லாதவ. அப்ப என்னமோ உன் மேல உள்ள கோவத்துல தலைவர் பதவிக்கு போட்டி போட்டேன், அவ்வளவுதான். எனக்கு வேண்டாம் தலைவர் பதவியெல்லாம், எனக்கு ஒத்தே வராது. இதெல்லாம் மாம்சுக்கு தான் சரி, அவருக்கு தான் அதுக்கான தகுதி இருக்கு. மாம்சு ஒத்துக்கலனா பேசாம நம்ம குடும்பத்துல இருந்து ராஜபாண்டி அண்ணனை தலைவராக்கிருங்க. ஐயோ, பெரிய கும்பிடு உங்களுக்கு. நான் நிம்மதியா இருக்கிறது உங்களுக்கு எல்லாம் பிடிக்கல. தலைவரா இருக்கிறதுக்கு ஆசைப்பட்டா மட்டும் போதாது, அதுக்கான தகுதி திறமை எல்லாமே வேணும். ஜனங்க விரும்புற அளவுக்கு நல்ல வழியில நடக்கணும், அவங்கள நல்லபடியா பாத்துக்கணும், அவங்க நல்லா இருக்கணும்னு மனசார நினைக்கணும். இதெல்லாம் இருந்தா கூட இல்ல, இன்னொரு முக்கியமான விஷயம் வேணும், பொறுமை. அது எனக்கு என்னைக்குமே கிடையாது. இது எல்லாமே அடங்கிய ஒரே மனுஷன் என் மச்சான் மட்டும்தான். அவரை மாதிரிலாம் இனிமேல் இன்னொருத்தன் பிறந்து வந்தாதான் உண்டு. ஆமா, நீங்க தான் தம்பி எங்களுக்கு நிரந்தர தலைவர். நேத்து, இன்னைக்கு, நாளைக்கு, என்னைக்குமே நீங்க மட்டும்தான் எங்களுக்கு தலைவர். சின்ராசு, அதே எல்லாரும் சொல்றாங்கல்ல, நீயே தலைவரா இருக்கியா? ஆமா மாப்பிள்ள, யோசிக்காத. பதவி வரும்போது அதை நீ வேண்டான்னு சொல்லக்கூடாது, ஏத்துக்கப்பா. பாத்தியா வள்ளி, சின்ராசு என்னைக்குமே பெரிய மனுஷன்தான். அவன் பெருந்தன்மையா இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு இந்த ஊரே தலையில வச்சு கொண்டாடுது. ஆமாமா, நாம தான் சின்ராஸ் அண்ணனோட அருமை தெரியாம இருந்துட்டோம். அவருக்கு நிறைய கெடுதல் பண்ணிட்டோம். நாம பண்ணது தப்புன்னு இப்பதான் தெரியுது. மாம்சு சரின்னு சொல்லுங்க. அண்ணே, சரின்னு சொல்லு. ஊர் தலைவர் சும்மா இருங்கண்ணா. இது என்ன அரசியல் மீட்டிங்க? வாழ்க வாழ்கன்னு கத்திட்டு இருக்கிறீங்க அண்ணா. கோஷெல்லாம் போடாதீங்கண்ணா. இந்த பாருங்க, ஊருக்கு நல்லது பண்ணணும், அதுக்கு தலைவனாக இருந்தால் பண்ணுன்ற அவசியமே இல்லை. தொண்டனாக இருந்தும் நல்லது பண்ணலாம். உங்களில் ஒருத்தனாக இருந்து பண்ணுறேன், சரிங்களா?
இருப்பா அது வந்துடுறேன். போப்பா. மச்சானுக்கு என்னோட பரிசு. ஐயா மாப்பிள்ள அட இதெல்லாம் எதுக்கு? எல்லாம் ஒரு இது மச்சான். வா. மச்சான் மச்சான் வாங்க. நாங்க எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்கோம். ஆனா பெருந்தன்மையா எங்களை வாங்கன்னு கூப்பிடுற பாரு. உண்மையிலேயே உனக்கு பெரிய மனசுதான். எங்களை மன்னிச்சிரு சின்ராசு. நாங்க நிறைய தப்பு பண்ணிட்டோம். நல்ல காரியம் நடக்கிற இடத்துக்கு நான் வரக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா மனசு கேட்கல. எங்களை எல்லாரும் மன்னிச்சிடுங்க. ஏமா எந்த காலத்துல என்ன வார்த்தை பேசிட்டு இருக்கிற? உன் வாழ்க்கை முடிஞ்செல்லாம் போலமா. இனிமேல் உன் வாழ்க்கைய ஆரம்பிக்க போகுது. புரியுதா? நடந்ததெல்லாம் சுத்தமா மறந்துருங்க. இனிமேல் நீங்க எங்க கூட தான் இருக்கணும். என்னமாமா சொல்றீங்க? மாப்பிள்ள குட்டிமா நம்ம கூட தான் அவங்க இருக்கணும். நம்ம கூட தான் இருப்பாங்க. துளசி ஏய், பொன்னி ஒரே, என்ன பொண்ணுக்கு என்னாச்சு? சக்கரை பொண்ணுக்கு பொங்கல் என்னாச்சு? என்னாச்சு? என்னாச்சு பிள்ளை?